அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? மீன் எப்பவும் போல் ஆக்கி ரொம்ப போர் அடித்து போயிருக்கும்ல. இன்றைக்கி அதுக்காக வேண்டி நானே ஒரு ஸ்பெஷலான மீன் குழம்பு வைக்க போகிறேன். அரைச்சி வச்ச மீன் குழம்பு. இது ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு பிளேட்டில் அதை தட்டிட்டு அப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையில் சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 4 டொமேட்டோவை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை அதை ஊற்றிடலாம். அதுலேயும் தண்ணி அலசி மிச்சம் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம மீனுக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைசல் இருந்தால் அதையும் ஊற்றிக்கோங்க. தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நண்டு பெப்பர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கைக்குத்த அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மீன் ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் வாவல் மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மீனோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் மீனை போடணும். லாஸ்ட்டாக தாளிசம் பண்ணி ஊற்றிடலாம். பூண்டு, வெங்காயம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் டொமேட்டோவும் போட்டு அதையும் போட்டு அந்த நல்லா சாஃப்டானதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இது நண்டு கிரேவிக்கு மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியான உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே. இப்போ நண்டு எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நண்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் வேலை முடித்தாலும் வைக்கிற இடத்துல அந்தந்த பொருளை வச்சா தான் கிச்சனும் நீட்டாக இருக்கும். கிச்சன் வேலை முடித்தோடனே கிச்சனை பாருங்கள் அலங்கோலமாக இருக்கும். அதை நீட் பண்ணி எடுக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலை தான். அதில் நண்டு மீன் குழம்புலாம் வச்சா இன்னும் வேலை ஜாஸ்தி தான் இருக்கும். நண்டு பெப்பர் கிரேவியை சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருக்குன்றாங்க. மீன் குழம்பும்